ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜே கிங் தாட். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பு பற்றி. நான் இன்னைக்கு ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதில் சிரிப்புக்குன்னே ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி படிக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ அதைத்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே சிரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 20 வாரத்தில் நல்லா சிரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 6 மாதம் ஆனதுக்கப்புறம் நல்லா சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் நம்ம பிறந்ததுக்கப்புறம் படிப்படியாக அந்த சிரிப்பு நம்ம கூட அப்படிங்கமாக இப்படி வருது. ஸோ இப்படி வர நம்மளுக்கு அந்த சிரிப்புன்ற அந்த உணர்வு, ஸோ அவங்க அம்மாவை பார்த்தா அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த சிரிப்புன்றது இயல்பாகவே எல்லாத்துக்குமே ஒரு பிறந்த உடனே உணர்ச்சியாக ஆட்டோமேட்டிக்காக வர இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க. எல்லாருக்குமே தெரியும், நல்லா சிரிச்சாங்கன்னா அவங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்வாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி அதெல்லாம் ரியல் தான். நம்ம சிரிக்கும் போது நம்ம மூச்சு அடைக்கலாம் சிரிப்போம். இதெல்லாமே யோகாவில் ஒரு விதமான எக்ஸசைஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்குன்னு லாஃபிங் தெரப்பி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சிரிப்புக்குன்னே. ஆனால் நம்மளுக்கு உண்மையிலேயே சொல்லப்போனால் சிரிப்புன்றது நம்ம எந்த ஒரு கிளாஸுக்கும் போய் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. அது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இப்படி வர நம்மளுக்கு சிரிப்பு பிற்காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிருது. இப்போ எப்பயுமே ஒரு குழந்தைய நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அது வாட்ட சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஓடும். அது வாட்ட என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆனால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வளர வளர அந்த ஹாப்பினஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சமுதாயத்தில் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரியான விஷயங்களை பார்த்து நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். கண்ட்ரோல் பண்ணுறனால ஒரு கட்டத்தில் சிரிப்புக்குன்னே என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம காசு கொடுத்து போகிற மாதிரியான விஷயங்களே மாறிடுச்சு. ஆக்சுவலி சிரிப்புன்றது ஒரு இயல்பாக நடக்கிறது. சமுதாயத்தை பார்த்து வளர்றதுனால அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இந்த உணர்ச்சியை. ஸோ இது காரணமாக மட்டும்தான் வளர வளர சிரிக்கிறதுன்றது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. இந்த இடத்துல சிரிக்கணும், இந்த இடத்துல சிரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்குள்ளே மாறிடுது. ஸோ இதைத்தான் அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஆனால் கடைசியாக அந்த புக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாருமே முன்னேறணுன்றதுக்காக வேலை செய்வோம். ஸோ இப்படி வேலை செய்யும்போது அந்த அந்த வேலை செய்கிறோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவாக வரக்கூடியது, இதெல்லாம் செய்கிறது ஒரு சந்தோஷத்துக்காக தான் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். வேலை செய்கிறது, வீடு கட்டுறது, ஸோ இந்த மாதிரி ஹாப்பியாக வச்சுக்கணும் எல்லாத்தையும். ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்காக தான் எல்லாருமே இங்கே நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பண்ணுற இந்த வேலையை ஹாப்பினஸ்ஸாகவே செஞ்சாலே லைஃபே எல்லாத்துக்குமே ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்படின்றத தான் இந்த புக்கில் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ சிரிப்பை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.